அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மன பயத்தை போக்கி தைரியம் தரும் பாரம்பூர் ஸ்ரீ கால பைரவர் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவபெருமானின் திருக்கோலங்களில் பைரவர் திருக்கோலமும் ஒன்றாகும். இவருக்கு காக்கும் கடவுள் பைரவரின் திருவுருவத்தில் 12 ராசிகளும் அடக்கமாக இருக்கின்றன. தலையில் மேச ராசியும், வாய்ப்பகுதியில் ரிஷப ராசியும், கைகளில் மிதுன ராசியும், மார்பில் கடக ராசியும், வயிற்று பகுதியில் சிம்ம ராசியும், இடையில் கன்னி ராசியும், புட்டத்தில் துலாம் ராசியும், லிங்கத்தில் மகரமும், தொடையில் தனுசும், முழங்காலில் மகரமும், காலின் கீழ்ப்பகுதியில் கும்பமும், அடிதளத்தில் மீனராசியும் அமைந்துள்ளதாக ஜாதக சாஸ்திரம் கூறுகின்றன. பைரவர் பாம்பை பூநூலாக கொண்டு சந்திர பகவானை சிரசில் வைத்து சூலமும் முழு பாசம் தண்டமேந்தி காற்று தருகிறார். கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியிலும் ராகு காலத்திலும் பூஜை செய்வது சிறப்பான பலனை தரும். இன்றைக்கு நல்ல காலம் பிறக்க வேண்டியும் பிரச்சனைகள் கடன் தொல்லை தீரவும் தேய்பிறை அஷ்டமியில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். கால பைரவரை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு எதை செய்தாலும் அவர் உங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடிவார் என்பது ஐதீகமாகும். அஷ்ட பைரவர் மகா ஹோமங்கள் நடைபெற்ற வேண்டும். பைரவருக்கு செவ்வரளி பூக்களால் புஷ்பாஞ்சலி செய்து உலர்பழங்கள் 9 வகையான நைவேத்தியங்கள் கொண்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றால் அனைத்தும் நமக்கு நல்லபடியாக நடைபெறும். பைரவர் 8 மற்றும் 64 என்ற வகையில் அருள் புரிகிறார். ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை அஷ்டமி திதி மற்றும் வளர்பிறை அஷ்டமி திதி பைரவருக்கு உகந்தது. அந்த வகையில் ஒவ்வொரு அஷ்டமி திதிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. இதில் கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி ருத்ராஷ்டமி என்றும் கால பைரவாஷ்டமி என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு இணையானதுதான் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த அஷ்டமி திதி. சிவன் கோவிலிலும் வடக்கு பகுதியில் தனிச்சன்னதியில் கால பைரவர் எழுந்தருளி இருப்பார். சில கோவில்களில் சூரியன், பைரவன், சனீஸ்வரன் மற்றும் என்ற வரிசையில் காட்சி தருவதுண்டு. வளஜப்பேட்டை தன்வந்திரி வேடத்தில் பீடாதிபதி கையிலை நார குரு கடா முக்கியமாக அனைத்திலும் முக்கியத்துவம் பெறுகின்ற நம்முடைய பரம்பொருள் சித்தம் மற்றும் அனைத்தும் அடக்கமாகிய கால பைரவருக்கு நாம் மனதில் நினைத்து மகா நல்ல பூஜைகளை செய்து வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக பைரவ இந்த அஷ்டமி நாட்களில் முக்கியமாக பைரவ அஷ்டமி என்றும் அழைக்கப்படும். முக்கியமாக அஷ்டமி என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது கால பைரவர் தான். கால பைரவரை மனதில் நினைத்து கொண்டு அனைத்தும் நல்லபடியாக நடைபெற்றால் நமக்கே உரிய அனைத்தும் சித்தியாகும். இன்றைய சமுதாய சீர்கேட்டிற்கு காரணம் தனி மனித ஒழுக்கம் எல்லா வகையிலும் சீரழிந்து விட்டதுதான். உலக சூழலில் ஏற்படும் பூகம்பம், சுனாமி என ஆழி பேரலைகள், வன்முறைகள், அரசாங்கத்தில் ஏற்படும் பொருளாதார வீழ்ச்சிகள், பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம் என அனைத்து வகையான ஒரு கஷ்டத்திற்கும் காரணம் தனி மனித ஒழுக்கம்தான். இந்த ஜென்மத்தில் நாம் அடையும் பல கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நாம் தான் என என்னும் கர்வம், ஆணவம் மற்றும் பூர்வ ஜென்ம பாவங்களின் கர்ம வினைகள்தான். இந்த கர்வத்தை, ஆணவத்தை அடக்கி அவை மீண்டும் குடிகொள்ளாமல் இருக்க பரம்பொருள் சிவபெருமான் எடுத்த அவதாரமே ஸ்ரீ கால பைரவர். ஞானத்தையும் நன்னெறியையும் காட்டுபவர் பைரவர் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக பொதுவாக பைரவர் அஷ்டம சித்திகளை கொடுப்பவர். இந்த மனித பிறவி என்பது பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் கிடைக்கப்பெற்ற வரப்பிரதாசமாகும். இப்பிறவியில் உன்னதமான நிலைகளை அறிந்து எவன் ஒருவன் பைரவன் துணை கொண்டு கர்ம வினையெனும் காலத்தை எதிர்கொள்கிறானோ அவனே ஞானத்தை பெற்று பிறவி பிணையை வென்றவனாகி விடுகிறான். எனவேதான் கால பைரவரின் ஆட்சியை கொண்டிருக்கும் காசியில் இறந்தவர்களுக்கு எல்லோருக்கும் மோட்சத்தை பெற்றவர்களாகவே கருதப்படுகிறார்கள். பைரவர் நாயை தன் வாகனமாக கொண்டுள்ளார். இதற்கு காரணம் ஒரு மனிதனுக்கு பொதுவாக குணங்கள் கெட்டிருந்தால் அவனை நாய் குணம் பெற்றவர் என சொல்வது வழக்கில் உள்ள ஒன்று. நாய் குணம் கொண்டவர்கள் யாரை பார்த்தாலும் எரிச்சலுடன் நல்லவன் கெட்டவன் என்றில்லாமல் கத்துவார்கள்.
தகாத வார்த்தைகளால் சண்டையிடுவார்கள். அதே போலத்தான் நாயும் அனைவரையும் பார்த்து குறைத்து கொண்டிருக்கும். காக்கை போல் இல்லாமல் தான் மட்டுமே சாப்பிட மற்ற நாய்களை நெருங்க விடாமல் கடித்து துரத்திவிடும். மிகவும் மோசமான நடுத்தெருவில் வெட்ட வெளியில் 4 பேர் பார்க்கும் வகையில்தான் காமத்தை வெளிப்படுத்தும். மோசமான குணமுடைய நாயை அதன் எஜமான் நாயை வளர்ப்பவர் எப்படி அடக்கி ஆள்கிறாரோ அவருடைய நாயும் அவரையும் அவருடைய வம்சத்தையும் அவரது இருப்பிடத்தையும் எல்லா விதமான பயத்திலிருந்தும் எப்படி பாதுகாக்கிறாரோ அதுவே பைரவர் காத்து நிற்பார். அதாவது பாதுகின்றதோ அதுபோலவே பைரவர் காத்து நிற்பார். முக்கியமாக மிகவும் மோசமான நடுத்தெருவில், அதாவது காக்கை போல் இல்லாமல் தான் மட்டும் சாப்பிட மற்ற நாய்களை நெருங்க விடாமல் கடித்து துரத்திவிடும். மிகவும் மோசமான நடுத்தெருவில் வெட்ட வெளியில் 4 பேர் பார்க்கும் வகையில் தன் காமத்தை வெளிப்படுத்தும் மோசமான குணமுடைய நாயை அதன் எஜமான், அதாவது வளர்ப்பவர் எப்படி அடக்கி ஆள்கிறாரோ அவருடைய நாயும் அவரையும் அவருடைய வம்சத்தாரையும் அது அவரது இருப்பிடத்தையும் எல்லா விதமான பயத்தில் இருந்தும் எப்படி பாதுகாக்கின்றதோ அதுபோல பைரவரும் காத்து நிற்பார். பைரவரின் உருவம் மற்ற எல்லா தெய்வங்களில் இருந்தும் முற்றிலும் மாறுபட்டது. சிவந்த நெருப்பு ஜுவாலைகளுடன் திகழும் சடையும், ஒரு கையில் கிபாலமும், ஒரு கையில் சூளமும், ஒரு கையில் கதையும், ஒரு கையில் நாகமும், இடுப்பில் நாகத்தை கொண்டவர் அவர். மாய்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராய் நிர்வாண கோலத்துடன் கோரை பற்களுடன் பொன்மேனியராய் கடல் பார்வையும் கொண்டவராய் ஸ்ரீ பைரவர் காட்சி தருகிறார். ஸ்ரீ பைரவருக்கு பஸ்திரா பாஸ்கர் என்ற பெயரும் உண்டு. முக்கியமாக கால பைரவர். இதனால் பண்டைய காலத்திலிருந்தே இரவில் கோவில்களின் சன்னதிகளை சாவித்துவிட்டு சாவியை பைரவரிடம் வைத்துவிட்டு மறுநாள் காலை பைரவரை வணங்கி சாவியை எடுத்த பிறகுதான் சன்னதிகள் திறப்பது வழக்கம். இன்னும் பல சிவாலயங்களில் இந்த வழக்கம் உள்ளது. ஸ்ரீ கால பைரவர், அஸ்தாங்க பைரவர், குரு பைரவர், குருத்துவ பைரவர், உத்தம பைரவர், கபால பைரவர், பீனவ பைரவர், சண்டை பைரவர், சம்ஹார பைரவர், ஊர்த்துவ வடுக பைரவர், ஸ்கந்தநாத பைரவர், வசுத்தபால பைரவர், சட்டநாத பைரவர், ஸ்ரீ சுவர்ணஹார்ஜுன பைரவர், இப்படி 60 ரூபங்கள் உடைய பைரவர்கள். முக்கியமாக அனைத்திலும் வெற்றியை நமக்கு வழங்கக்கூடியவர்தான் நம்முடைய கால பைரவர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள. மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.